சார் மரக்கட்டை அது மரக்கட்டை இல்லையே, கல்லு பிளஸ் அந்த மரத்தோட சவுண்ட் வருது பாத்தீங்களா லைட்டா. எப்படி இருக்கு? எஸ், எத்தனை 2 கோடி வருஷம் இந்த இடத்துல ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் வந்து மரங்களை அடிச்சுட்டு வந்திருக்கு. ஆனால் இதோட ஃபார்மேட் வந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த 2 கோடி வருஷத்தில் ஏதோ சம் அந்த ஒரு மெத்தட் சொன்னாங்க. இந்த மாதிரி இயற்கை அதோட சம் ரியாக்ஷன்ஸ் அது ஒர்க் நடந்து இத்தனை கோடி வருஷம் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரமே கல்லாக மாறி இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் மியூசியமே தனியாக கவர்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட உட்டு போட்டு அதோட பீரியட் ஆஃப் இயர்ஸ் எப்படி நடந்துச்சுன்ற ஸ்டோரிஸ்லாம் போட்ட மாதிரி திருவக்கரையில ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து ஒரு பூங்கா மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அது உள்ள போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கம்பேரிசன் புரியும். இவர் வந்து கோஸ்ட் வீடியோ எடுப்பாரு, இப்ப என்னன்னா புவியியல் ஆராய்ச்சியாளராக ஆயிட்டாரு. ஹாய் எவ்வளோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஆக்சுவலாக இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக மாறி இருக்குது. இந்த இடம் மாறுறதுக்கான காரணம் என்னன்றத லைட்டாக வந்து நம்ம சார் சொல்லுவார், கேளுங்க. ஸோ வணக்கம், நான் அவங்க நட்ராஜ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அந்த இடத்துக்காக வந்திருக்கோம். பிளேஸோட பேர் பார்த்தீங்கன்னா திருவக்கரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி டு விழுப்புரம் ரூட்டில் இருந்தாலும் நீங்கள் வரலாம், இல்லை ஈஸியாக ரூட்டில் வந்தாலும் வரலாம். கொஞ்சம் இன்டெப்த்தில் உள்ள வர மாதிரி இருக்கும். திருவக்கரைன்ற பிளேஸ் தான். ஸோ இந்த பிளேஸில் இப்படியும் நடக்குமா, பார்க்க முடியுமான்ற அதிசயன்ற மாதிரி ஒரு அதிசயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நிறைய காட்டாற்று வெள்ளம்லாம் வருது பார்த்தீங்களா. அந்த இடம் வந்து இந்த சில இடத்துல இந்த இடத்துல ஒரு நேச்சுரலாகவே சில கேவ் மாதிரி உருவாக்கியிருக்கு. ப்ளஸ் ஒரு மரம் கல்லாக மாறுமா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வரைக்கும் அதை நான் கண்டிப்பாக பார்க்கல. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் அந்த மரத்தை வர வழியில் பார்த்துட்டோம். டூர்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ரூட்டு தெரில. ஆனால் இப்போ ஒரு குத்து மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் வந்து பார்த்து சில லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு கெஸ் பண்ணி நாங்கள் இப்போ இந்த ரூட்டாக உள்ளே என்ட்ரு ஆகிறோம். பைக்கை நாங்கள் 2 பேரும் இங்கே விட்டு. ஏன் எனக்கு ஒரு பெரிய புரியல என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் சரி, தேவையில்லாத எத்தனையோ பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்ஸு அந்த டூரிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கும்பலாக கூட்டம் வரும், எங்கேயும் பார்ப்பாங்க போவாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு பயங்கரமான இடம், இந்த இடத்துல வந்துட்டு நாங்களே வந்து பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே வந்து இடம் விட்ட மாதிரி இருக்குது. எந்த பக்கம் என்ட்ரி, எந்த பக்கம் போகிறோம் எங்களுக்கும் தெரியல. ஸோ ஒரு குத்து மதிப்பாக வண்டியை விட்டுட்டு சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா நானே வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு சில யூடியூபர்ஸோட வீடியோவை பார்த்துருக்கேன் நான். ஸோ பார்த்துட்டும் அவங்க இந்த இடத்துல இப்படிலாம் இருக்குது நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் தவிர இங்கே போங்க பார்க்கலாம், இங்கே போங்க பார்க்கலாங்கன்னு சொல்கிறத தவிர அதோட ரூட்டும் யாரும் கிளியராக சொல்லலை, எதையும் கிளியராக யாரும் சொல்ல. இன்றைக்கி நாங்கள் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு கிளியரான ரூட்ஸோடு கொடுக்குறோம் பாருங்கள். வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து போகணும் அந்த வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து காட்டிடுறோம். அண்ட் உள்ளே போயிட்டு என்னென்ன அதிசயங்கள்லாம் இருக்குன்றத நாங்கள் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து ஓப்பனாக சொல்ல போனால் நான் பாண்டிச்சேரி தான், ஆனால் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ராஜ் சொன்ன பிறகு தான் இந்த இடமே தெரியும், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து மேபி இந்த இடத்துல நிறைய பேருக்கு இதோட பிளேஸை பற்றின நாலேஜ் இல்லாதனால யாரும் இங்கே வரல போலக்கு, க்ரௌட் இல்லை. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு நல்லது தானே. ஜாலியாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே இந்த இடத்த உங்கள் கூடயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ வாங்க அப்படியே ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். கைஸ், நம்மளோட பைக்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க் பண்ணிட்டு இந்த சின்ன ஒத்தடி பாதை வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நிஜமாக ரூட்டே தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக சரி இது என்ன கல்லா? கல்லு தானே இது? இங்கே பாருங்களேன், இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்ஸில் இருக்கா. இது அந்த மரத்தோட அந்த மேலே லேயரு அப்படியே இதுக்கு மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்குது. ஸோ ரியலி ஆசம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து போகிறப்ப மேபி கிடைக்கலன்னா பீசஸ் பாருங்கள். எஸ், இருங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டிடுவோம் மரத்தை. சார் இங்கே வாங்க, இதோ பாருங்கள் மரம் இருக்குது பாருங்கள், வாங்க கைஸ். உங்களுக்கு இப்போ
கிளியராக வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் கல்லான அந்த பாறையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து அது ட்ரீ தான் இது. இந்த பாருங்க சார், இதை பாருங்க, இந்த ட்ரீ கரெக்டா? இது ட்ரீ தானே? இதான் அந்த உட்டன் பீசஸ். இங்க பாருங்க, இதுதான் அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லா மாறி இருக்கு. ஆனா இதோ இங்கே ஒன்று பாருங்க. எஸ், எத்தனை 2 கோடி வருஷம் இந்த இடத்துல ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் வந்து மரங்களை அடிச்சுட்டு வந்திருக்கு. ஆனால் இதோட ஃபார்மேட் வந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த 2 கோடி வருஷத்தில் ஏதோ அது ஒரு மெத்தட் சொன்னாங்க. இந்த மாதிரி இயற்கை அதோட சம் ரியாக்ஷன்ஸ் அது ஒர்க் நடந்து இத்தனை கோடி வருஷம் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரமே கல்லாக மாறி இருக்கு. அது இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல, நம்ப முடியலன்னா அடுத்து நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், இருங்க பார்த்துக்கங்க கிளாரிட்டியாக. ஓகே, கிளியராக பார்த்துட்டிங்களா? அடுத்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அதான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மரத்தை காட்டுறேன். அது நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், மரமா கல்லா? ஓகே, இப்போ நான் காட்டினது கூட பாறையாக இருக்கலாம்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் தானே. ஓகே, இங்கே பாருங்கள், கரெக்டா? ஓகே, 110% இந்த வுட்டு. ஆமாம், வுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல் ஸ்டோனாக மாறிடுச்சு. ஓகே, ஓகே, இது ஃபுல்லாகவே ஸ்டோனாக மாறிடுச்சு. இது ஒன்றா. அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்டோனாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, மேலே ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டிக்கிட்டு, இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்த அந்த இது என்னது மேலே என்ன சொல்லுவாங்க, மரப்பட்டை. அந்தமாரி அந்த பட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனாக மாறி இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி பாசிபிள்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து சிலர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டு எதனால், என்ன கெமிக்கல் ரியாக்ஷனால் ஒரு மரம் கல் ஆகிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸிங் எடுத்த டைம் வந்து யாருக்கா தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு எப்படின்றது புரியும். எஸ், அண்டு எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி வந்து நானும் ஆக்சுவலாக உங்களை மாதிரி எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து அந்தளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரில்லியன்லாம் கிடையாது. எங்களுக்கும் தெரியல தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம், வீடியோ பார்க்குற நிறைய பேரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனாலே இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுற ஆளுக்கு யாருக்காவது இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் மேபி சொல்லலாம்ல, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது தப்பு இல்லையே. அப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரம். கரெக்டாக எவ்வளோ பெரிய மரம். இப்போ இன்றைக்கி நிலைமையில் கிட்டத்தட்ட 2 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 கோடி வருஷத்துக்கு அப்புறம் மரத்தோட நிலைமை இப்படி தான் இருக்குன்றத இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மரம் மக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் மரம் கல்லா மாறுதுன்றது இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக தெரியல, மேபி வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சாண்டோட கெமிக்கல் ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கலாம், அதனால் இந்த ஏரியாவில் அப்படி இருந்திருக்கலாம்னு தோணுது. கரெக்டாக? அதை காட்டுங்களேன். இப்போது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அப்படியே இப்போ இதை சொன்னார்ல ஒரு டைலாகு, அந்த சொன்னவரை உங்களுக்கு காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து கோஸ்ட் வீடியோ எடுப்பார், இப்போ என்னன்னா புவியியல் ஆராய்ச்சியாளர் ஆகிட்டாரு. இங்கே பாருங்க, கண்ணாடிலாம் போட்டு புவியியல் ஆராய்ச்சியாளர் ஆகிட்டு நம்மளுக்கே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ இன்னொரு இடத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டி போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக சில்லாக வந்து பார்த்தீங்கன்னா செதறி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குது. கரெக்டாக? ஆமாம், பாருங்கள், ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த கல் எல்லாமே கல்லாக மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பட்டைகள் சொல்லுவோம்ல நம்ம, அந்த பட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனாக இருக்குது. வாவ், இட்ஸ் அன்பிலீவபிள். சுத்தமாக என்னால் நம்பவே முடியல. ஆனால் அது மரக்கட்டை இல்லையே, கல்லு ப்ளஸ் அந்த மரத்தோட சவுண்டு வருது பார்த்தீங்களா லைட்டாக. எப்படி இருக்கு கட்டையோட சவுண்டு கிடையாது, தூக்கி போடுங்களா மறுபடியும். ஒரு சின்ன பீஸு கட்டையை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வெயிட் எவ்வளோ ஃபீல் ஆகும்? சின்ன ஃபீல் ஆகும்ல, ஆனால் இது குறையாம ஒரு 20 kg மேலே இருக்கும். பார்த்தீங்களா? ப்ளஸ் வந்து இப்போ என்னென்னா அந்த சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டோட சவுண்டு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தான் எனக்கு கேட்குது. கரெக்டா? வுட்டு ப்ளஸ் ஸ்டோன். சூப்பர். வாவ், ஒரு பயங்கரமான ஆச்சரியப்படக்கூடிய அடுத்த இடத்த நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அங்கே வாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நீரோடையாக இருந்த இடம். இந்த இடத்துல இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா
இந்த வாட்டர் ஃப்ளோவாலே ஒரு கேவ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாகிருக்கு. ஸோ அதை தான் நெக்ஸ்ட்டு வந்து தேடி போகிறோம். அண்டு போகிறப்பயே நல்ல வேலை நாங்கள் அங்கே பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் மறுபடியும் அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த மரத்தை, கல்லால் ஆன மரத்தை காட்டணும்னு நினச்சேன். பட் நல்ல வேலை. ஆனால் இவ்வளோ இடத்துல இவ்வளோ சதுரி இருக்குது. பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்குது பாருங்களா. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ ஸ்டோன் ஃபுல்லாக எல்லாம் கூழாங்கல். இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டைகள் அது எல்லாமே இப்போ ஸ்டோன் ஆன நிலைமையில் அப்படியே கிடக்குது. இங்கே இருந்த மண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மண் பாறைகளாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்த எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆகுது, லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பு அது வந்து இந்த இடத்துல ஓடினா எப்படி இருக்கும், அந்த லாவா லாவா லேக்கு இந்த சைடில் போன மாதிரி இந்த இடம்லாம் கருகி போயிருக்குது பாருங்களா. மண் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டில் தான் மண் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக க்ரிப்பாக மாறும். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். அதோட ஃபார்மேட்டே எப்படி மாறி போயிருக்கு பாருங்க. பாருங்களேன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே இல்லை, அன்ஷேப்டாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி புத்துகள்லாம் வந்துருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு மாற்றம் தான் சார் இது. எஸ் இந்த இடத்துக்கு நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நாலேஜபிளா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பார்க்காத கண்ணுக்கு இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா வந்தீங்கன்னா கண்டிப்பா தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸா வாங்க. ஆமாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நடக்கிறது எல்லாமே ரிஸ்க்காக இருக்கும். பட் ஜென்ஸ் ஒரு 2-3 பேர் வரீங்கன்னா ஓகே ரைட் சேஃபாக வந்துட்டு போகலாம். பட் லேடிஸ்க்கு வேண்டாம், ஏன்னா மோஸ்ட்லி தனியாகவும் வராதிங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே வந்து அந்த அளவுக்கு கிடையாது, என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வந்து சேஃபாக கிடையாது. ஸோ அதனால் மஸ்ட்டு யாராவது வந்து கேர்ள்ஸ் வரீங்கன்னா ஒரு 10 பசங்க 15 பசங்க கூட வந்து டீமாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரு கூடயும் வந்து வேணால் வந்து பாருங்கள் சேஃபோட. ஆனால் மற்றபடி வந்து கேர்ள்ஸ் தனியாக ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரிலாம் யாரும் வந்துடாதீங்க. ஸோ இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ கரெக்டாக. எஸ் சத்தியமா இது வந்து மரம்னு என்னால் நம்பவே முடியல. மரம் சார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினே இல்லை. எனக்கு என்னன்னா கிட்ட சொல்லும்போது அந்த வீடியோஸ்ல நான் பார்க்கும்போது சரி, அவங்க சொல்லும்போது சரி, சொன்னது என்னன்னா பெரிய ஏதோ காட்டாற்றவெல்லாம் அடிச்சு நிறைய மரங்களை உடைச்சிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்குன்றாங்க. ஆனா இந்த மரத்தை வந்து நிறைய இடத்துல நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். வேற எங்கேயுமே நானும் தமிழ்நாடு எங்கெங்க பிளேஸோ செக் பண்ண போயிட்டு பார்த்தேன், எனக்கு செக்ல எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எங்க செக் பண்ணலாம் அவங்க ஆப்ஷன்ல எனக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான். நம்ம ஊர் திருவக்கரை, நம்ம பாண்டிச்சேரி பக்கத்திலே இருக்கிற திருவக்கரையில் தான் இந்த அற்புதமான அந்த பழைய காலத்தில் இருந்த இடம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து இப்போ கரண்ட் என்னென்னா நான் வர வழியிலேருந்து வந்து பார்த்ததில் ஒரு 2-3 கல்குவாரிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இந்த இடம் வந்து சூன் வந்து டெமாலிஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம கவர்மெண்ட்டோட கடமை. தெரிஞ்சிருக்கா? ஆமாம், சீரியஸாக இதெல்லாம் வந்து டூரிஸ்மாக ஆக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எங்கே வெளியே ஃபாரின் கண்ட்ரியில் வந்து போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. எத்தனையோ பேர் வந்து இடம் நீங்கள் அப்படியே ஒரு லுக்கே பாருங்கள். இதை நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா பாண்டிச்சேரின்னு? ஆக்சுவலாக யாராலுமே நம்பவே முடியாது. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரம்லாம் வந்து இத்தனை கோடி 2 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இங்கே கல்லா மாறி கிடக்குது, அனாமத்தா கிடக்குது. இதெல்லாம் அதுதான் வயிறு எரியுது. இதெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக விட்டு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே மரமா இல்லை மரம் ஷேப்பில் இருக்குதா எனக்கு ஒன்றுமே புரியல. இது
உண்மையில ஆனா மரம் தான் இப்படி மாறி இருக்கா? ஹிஸ்டாரிக்கல் மியூசியமே தனியா கவர்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஓ. அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட வுட் போட்டு அதோட பீரியட் ஆஃப் இயர்ஸ் எப்படி நடந்துச்சுன்ற ஸ்டோரிஸ்லாம் போட்ட மாதிரி திருவேற்காடுல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து ஒரு பூங்கா மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அது உள்ள போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கம்பேரிசன் புரியும். ஏன்னா இந்த இடம் அப்படி இப்போ ஒரு நம்ம நடராஜ் ப்ரோ சொல்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சாம்பிள்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படின்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் பண்ணி ஒரு காம்பவுண்டை வந்து எழுப்பிட்டு இதை வந்து ஃபுல்லாக டூரிசம் பிளேஸாக மாற்றலாம். ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட்டான ஏரியா தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் அற்புதமாக இருக்குது. செம்மையாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், நாங்கள் இன்னும் வந்து போக போக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன அதிசயங்கள் இருக்குன்ட்டு உங்கள் கண்முன்னே காட்டும். இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இடைவேளை. 1 hour later. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கேவ் மாதிரி போகிறத தேடி ரொம்ப நேரமாக நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மலைக்காடு மாதிரி இருக்கிற இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். பட் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியவில்லை. நடராஜன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தேடிட்டு இருக்கிறாரு அந்த இடத்த. எதுவுமே தெரிலல்ல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல கிடைக்கல. ஸோ நாங்கள் வேறு இடம் பக்கத்தில் எதாவது இருக்கா பார்த்துட்டு வரலாமா? ஆமாம், ஏன்னா ஆமாம். சரி, ஓகே கைஸ், நாங்கள் இங்கேருந்து அப்படியே லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த சைடில் ஒரு நாங்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சைடில் ஒரு ரூட் போச்சு அப்படின்றது. ஸோ அந்த இடத்த போயிட்டு நாங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த சைடில் மேபி இந்த மாதிரி சின்னதாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆளுங்க வந்து உள்ளார போகிற மாதிரி இருக்கிற மாதிரியான வீடியோஸ் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த இடம் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அந்த இடத்த போய் பார்க்கலாம். போயிட்டு ஏன்னா நானும் சுற்றி இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour சொல்கிறேங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஸ்பேஸான லெவலில் இருக்கிற ஸ்பேஸ் எங்களுக்கு கம்ப்ளே படலை. மேலே வந்து ஏறி கீழே வரைக்கும் வந்தாச்சு. எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. கொஞ்சம் அலைச்சல். ஏதாவது சோறு போட்டில் ஏதாவது கட்டிட்டு வரலான்னு சொன்னேன். எதுவும் கேட்கல. அதை வேற தூக்கணுமா இருந்துச்சாரு. இங்கேயே டயர்டாகிடுச்சு. வாங்கிட்டு தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இங்கே கடைலாம் கிடையாது. ஸோ ஆனால் நாங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணி கண்டிப்பாக அப்படி ஒரு பிளேஸை காட்டுவோம். இப்போ நாங்கள் அடுத்து அந்த இடத்த தான் தேடி போகிறோம். அந்த இடத்த பார்த்துட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்.